நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மாவட்ட நிரந்தர வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது என்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா கிளர்க்குக்கான போஸ்டிங்கு. இதுக்கு சம்பளமாக 58,500 சொல்லியிருக்காங்க. இதை யார் யார் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 10th 12th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி எல்லாமே அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்கள் 10th படிச்சிருந்தாலே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபை எப்படி அப்ளை பண்ணணும், இது ஆன்லைன் மெத்தடா ஆஃப்லைன் மெத்தடா, அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இது ஆக்சுவலாக ஒரு ஆஃப்லைன் மெத்தடுங்க. இதுக்கு ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி நான் சொல்ல போகிற அட்ரஸில் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ஜாப் வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். இது ஒரு கான்ட்ராக்ட் பேஸு ஜாப் இல்லைங்க, இது ஒரு பர்மனெண்ட் ஜாப். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஜாபை செலக்ட் பண்ண போகிற மெத்தடு பார்த்திங்கன்னா எக்ஸாம் எதுவும் இல்லை, நம்மளோட அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதில் நம்ம செலக்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இந்த ஜாபை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஜென்ரல் கேஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு 18லேருந்து 30 ஏஜுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 35 ஏஜுக்குள்ளே இருக்கணும். அப்புறம் நீங்கள் இந்த ஜாபை அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். நார்மல் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் நீங்கள் இந்த ஜாபை அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வீடியோவில் காட்டுற இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும். எப்படி ஃபில் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. பெயர்ன்ற ஆப்ஷனில் உங்கள் பெயரை போட்டுக்கோங்க. தகப்பன்ற பேரில் உங்களோட அப்பா பெயர் போட்டுக்கோங்க. உங்களோட பிறந்த தேதி, அதாவது 1/7/2025க்குள்ளே உங்களுக்கு என்ன வயசு இருந்துச்சுன்னு மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட பாலினம், நீங்கள் ஆணா பெண்ணான்றதை மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, 10th 12th ஐடிஐயா, எந்த கல்வி தகுதி முடிச்சிருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட மதம் ஜாதி, நீங்கள் இந்துவா முஸ்லீமா, அப்புறம் என்ன கேஸ்ட்டு, இதை மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட தொடர்பு முகவரி, அதாவது கரண்ட் அட்ரஸ், இப்போ என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. நிரந்தர முகவரி, பர்மனெண்ட் அட்ரஸ், உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் எதுவோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களோட காண்டாக்ட் நம்பர், தொலைபேசி எண், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. அப்புறம் மின்னஞ்சல் முகவரி, உங்களோட இமெயில் ஐடி, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதர விவரங்கள் எதுவும் இருந்தால், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதுவும் இருந்தால் போடுங்க. அப்படி இல்லைன்னா NIL அதை மென்ஷன் பண்ணிடுங்க. என்ன டேட்டு, அதை பிளேஸு, அப்புறம் உங்களோட கையொப்பம், உங்களோட சைன், இதை போட்டு நான் சொல்கிற அட்ரஸில் நீங்கள் கொரியரோ இல்லை நேரடியாவோ கொண்டு போய் கொடுக்கணும். அது என்ன அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டண்ட் டைரக்டர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் லேண்ட் சர்வே ரெக்கார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ரூம் நம்பர் 119, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ், அரியலூர். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட என்ன ஃபைல்ஸை அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அட்டஸ்ட் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்டுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 10th மார்க் ஷீட்டோ இல்லை 12th மார்க் ஷீட்டோ என்ன நீங்கள் படிச்சிங்களோ அதோட மார்க் ஷீட்டில் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதுக்கு மேலே செல்ஃப் அட்டஸ்ட்னு எழுதிட்டு அதுக்கு கீழே உங்களோட சைன் போட்டு என்ன டேட்டோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிடுங்க. இதுக்கு பேர் தான் செல்ஃப் அட்டஸ்ட் சர்டிஃபிகேட். ஸோ இதை நீங்கள் சேர்த்து கொடுத்தா மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஜாபுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக பார்த்தீங்கன்னா 15,900 தான் சொல்லியிருக்காங்க. ஃபினிஷிங்காக 58,500 வரையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஜாபை யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாருமே இந்த ஜாபை அப்ளை பண்ணலாம். மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. இது அரியலூர் மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பு. அங்கே இருக்கிறவங்க தான் இந்த வேலைவாய்ப்பை அப்ளை பண்ண முடியும். இந்த கிளர்க்கு போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போஸ்டிங் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு போஸ்டிங்க்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஜாபை தாராளமாக அப்ளை பண்ணலாம். என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க அரியலூர் டிஸ்ட்ரிக்டாக இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அங்கே இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.